இந்த வேலை என்னென்ன பிரச்சனை தான் கொடுக்கணும் எனக்கு தெரில. எனக்கு இந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக நானும் பார்க்குறேன். எனக்கு இந்த வேலையால் என் உடம்பு அவ்வளோ பிரச்சனை பண்ணுது. எனக்கு கொஞ்சம் நஞ்சம் நான் அவஸ்தைப்படல. மாத்திரைன்னு சம்பாதிக்கிற காசெல்லாம் மாத்திரைக்கும் ஆஸ்பத்திரிக்குமே தான் போயின்னு இருக்குது. எனக்கு அழுவை தான் வருது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ மாத்திரை பாருங்கள், எவ்வளோ மாத்திரை. இது எல்லாமே மாத்திரை எனக்கு தான். இவ்வளோ மாத்திரை, இவ்வளோ ப்ளட் டெஸ்ட்டு மட்டுமே பாருங்கள். இது எல்லாமே ப்ளட் டெஸ்ட்டு தான். ப்ளட் டெஸ்ட் மட்டுமே பாருங்கள். எத்தனை ப்ளட் டெஸ்ட்டு, எத்தனை எக்ஸ்ரே, எத்தனை ஸ்கேனு. இது வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே தேதியோடு தான் இருக்குது. சரிங்களா? பாருங்க, எத்தனை எக்ஸ்ரே எடுக்கிறது. நானும் லாஸ்ட்டாக இப்போ எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேனு, இப்போ எடுத்த அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு பாருங்க. இதிலே தேதி இருக்குது பாருங்க. தேதி, பேர் இருக்கிற எல்லாமே இருக்குது. நானும் எவ்வளோதான் காசு செலவு பண்ணுவேன், எவ்வளோதான் மாத்திரை போடுவேன். மாத்திரை போட்டு நான் செத்துருவேன் போல இருக்குது. அவ்வளோ மாத்திரை, அவ்வளோ ப்ளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு. இங்கே வர இது எல்லாமே இந்த ரீசெண்டாக எனக்கு எழுதி கொடுத்த மாத்திரை சீட்டு மட்டும். இது எல்லாமே, இதில் எல்லாமே பேரோட தேதியோடு இருக்குது. நீங்கள் என்ன கூட பார்த்துக்கோங்க. பாருங்கள், ப்ளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, அது இதுன்னு எழுதி கொடுத்தது, மாத்திரை வாங்கினது. இது ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்த பேப்பர். இது பாருங்கள், நீங்களே பாருங்கள். எல்லாமே கீதான்ற பேர் போட்டு தான் கீதா. பாருங்கள், எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ பணம் கட்டி மாத்திரை வாங்கி எக்ஸ்ரே எடுத்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து இவ்வளவும் பண்ணியும் எனக்கு சரியே ஆகலை. எனக்கு உடம்பு சரியாகவே ஆகவே இல்லை இன்னும். எனக்கு இவ்வளோ டெஸ்ட்டு, இவ்வளோ மாத்திரை, இவ்வளோ மருந்து. இன்றைக்கி நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி இதை எடுத்து பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது. எனக்கு இவ்வளோ துட்டு நான் செலவு பண்ணி நான் இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு எனக்கு சரியே ஆகலை. எனக்கு உடம்பே இன்னும் சரியே ஆகலை. எனக்கு இது பாருங்கள், 5ஆம் மாதம் 24. இதை வந்து வயிறு ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னு இதுவும் பண்ணேன். மாத்திரைன்னு மாத்திரையிலே தான் போகுது என்னோடய வாழ்க்கையே. மாத்திரை போட்டு எனக்கு சரியாக ஆகலை. எதுவுமே எனக்கு சரியாக ஆகலை. எனக்கு மாத்திரை போட்டும் சரியாக ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா, நான் நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போனேன். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு எடுத்த வீடியோ தான் இது. எனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து இத்தனை வருஷம் தச்சு என் உடம்பே நாசமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு டெய்லர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு ஏதாவது தீர்வு தெரியும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த இது பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற வைத்தியம் நான் செஞ்சு பார்ப்பேன். தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் அலர்ஜி, இரும்பல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் இப்படி தான் இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது, 3 வருஷம் தான் நான் தைச்சேன் கால் வலிக்குது, 1 வருஷம் தான் தைச்சேன் கால் வலிக்குதுன்னு. நான் 24 வருஷமாக தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 24 வருஷமாக செஞ்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த வேலை செஞ்சுட்டுருக்கேன். எனக்கு 12 வயசில் நான் வேலைக்கு போனேன். 13 வயசில் மிஷினில் உட்காந்தேன். அப்போத்துலேருந்து நான் தைச்சின்னு இருக்கிறேன். அதனால என் உடம்பு எவ்வளோ மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சானு தெரில. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பேன், ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னால் கால் வலி எனக்கு இப்போ தாங்கவே முடியல. என்னால் நடக்கவே முடியறதில்ல. என்னால் சுத்தமாக தைக்க முடியல, நடக்க முடியல. மாத்திரை போட்டாலும் எனக்கு அது சரியாக மாட்டேங்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கால் வலி எனக்கு எதுவும் இன்னும் சரியே ஆகலை. நான் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். சரி, அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த அந்த கிளிப்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். சரியா? இது பாருங்கள், இது எல்லாமே நான் நேற்று வாங்கின மாத்திரை. இது எல்லாமே நான் நேற்று வாங்கின மாத்திரை. நேற்றுக்கு கொடுத்தாங்க, நேற்றுக்கு வாங்கின மாத்திரை. இது எல்லாமே இந்த மாத்திரையை 10 நாள் போட்டுட்டு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்துக்குறாங்க. 10 நாள் இந்த மாத்திரை போட்டு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்கி இதுக்காக கால் வலிக்காக இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த 3 மாதமாக நான் வந்து வாங்கி சாப்பிட்ற மாத்திரை இது. இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகம். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரேன். அதில் அவங்க கொடுத்து அனுப்பும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. எது முன்னே போடணும், எது அப்புறம் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. அதன்படி நான் வந்து ஒரு 5 நாளைக்கு அந்த மாதிரி செட்டாக வாங்கிட்டு வந்து வச்சு போட்டுன்னு இருக்கிறேன். இதையும் இத்தனை முறை நான் போட்டுட்டேன். சரிங்களா? ஒரு 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 அட்டையில் 5 வேலைக்குன்னா ஒரு பேப்பரில் அப்போ நான் இது வரைக்கும் எத்தனை நாளைக்கு போட்டிருப்பேன் நீங்களே பாருங்களேன். அவ்வளோ பவர் வேறு இந்த மாத்திரைலாம். அவ்வளோ பவராக இருக்கிறதுனால என்னால் இந்த மாத்திரை போட்டால் மறுநாள் ஏஞ்சி கூட முடியல. என்னால் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. எனக்கு கால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த முட்டியும் இந்த இடுப்பும் வந்து அப்படி வலிக்குது. ஸோ ரொம்ப வலிச்சுட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு கொஞ்ச நாள், அதாவது அந்த மாத்திரைலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்ட சொன்னாங்க. அது சாப்பிட்டேன், சரியாகல. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. இங்கே பாருங்கள், 2023 7ஆம் மாதம் தெரியுதுங்களா? 2023 7ஆம் மாதம் என் பேர் போட்டுக்குது. நான் அப்போவே ஸ்கேன் எடுத்தேன். கரெக்டாக எனக்கு அதை சொல்கிறேன். ஒரு போன வருஷம் ஆடி மாதத்துலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம். போன ஆடி மாதம் அந்த கால் அப்படியே வலிக்கிற மாதிரி ஆரம்பிச்சது. எனக்கு அப்படியே இருக்க நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா கால் வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நடக்கவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. படிக்கிட்டே ஏற முடியல, எதுவுமே செய்ய முடியல என்னால். பாருங்கள், அதுக்கப்புறம் எடுத்த ஸ்கேன் தான் எல்லாமே. இந்த 9ஆம் மாதம் ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். இதில் இந்த இடுப்பு எலும்புக்கான ஸ்கேன் தான் இது. 9ஆம் மாதம் ஒரு டைம் எடுத்துருக்குறேன். இதுவும் 9ஆம் மாதம் எடுத்து தான். இது முட்டிக்கு எடுக்க சொல்லி அன்றைக்கி தான் முட்டிக்கு செக் பண்ணாங்க. இது பாருங்கள், இப்போ எடுத்தது. இப்போ நான் மறுபடியும் எடுத்தேன். இது தேதி எங்கே போட்டிருக்குதுன்னு தெரில. இதுவுமே அந்த இடுப்புக்கு எடுத்த எக்ஸ்ரே தான். இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்தால் அது சரியாக தெரிலன்ட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் அங்கேயும் போனேன் இந்த கால் வலிக்காக. அங்கேயும் போய் பார்த்து பாருங்கள், போன வருஷம் 12ஆம் மாதம் கரெக்டாக போயிருக்கேன். தெரியுதுங்களா? 12ஆம் மாதம் போயிருக்கிறேன். அப்பயும் அங்கேயும் போனால் அவங்க ப்ளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. காலுக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறது என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கு கிட்னியில் கல் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகன்னு சொன்னாங்க. கிட்னியில் கல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கால் வலி வரும், கால் வீங்கும் ஒரு கால் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு இந்த ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. இங்கே பாருங்கள், தேதி இருக்கா இங்கே. அதே 12ஆம் மாதம் இந்த டெஸ்ட் எடுத்தேன் நான். ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன் நான். இந்த புரதச்சத்து கம்மியாக இருக்குது, அதாவது அதெல்லாம் ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாதான். ஒரு காலும் ஒரு கைக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரோக் வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது தெரில எனக்கு, அதை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரில. இந்த ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துன்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு பார்த்தேன். ஃபிசியோதெரப்பிக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலு இதுலேயே நான் வந்து ஒரு புக்கு காலியாகி 2வது புக்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரு புக்கு முடிஞ்சு போய் 2வது புக்கே போட்டுட்டாங்க எனக்கு. நானும் ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்துனே தான் இருக்கேன். எனக்கு இந்த உடம்பு எனக்கு சரியாகவே ஆன பாடே இல்லை. எனக்கு இது வந்து எனக்கு சரியே ஆக மாட்டேங்குது எனக்கு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 5ஆம் மாதம் இது ஃபுல்லாக காலுக்கு பார்த்துட்டு தான். இதில் இருக்க மாத்திரை மருந்து எல்லாமே காலுக்கு பார்த்துட்டு தான். ஆர்த்தோ தெரியுதுங்களா? இது எல்லாமே ஆர்த்தோ பார்த்துட்டு தான். இது நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டா எனக்கு சரியே ஆகலையே.
எனக்கு சரியாயிட்டு இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு எனக்கு எதுவுமே சரியாகலே. இங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க. 20 நாள் பண்ணேன். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் அது காசு. 20 நாள் வைக்க சொன்னாங்க. இடுப்புக்கும் முட்டிக்கும் ரெண்டுக்குமே 20 நாளும் போயிட்டு நான் வச்சு நான் வந்தேன். ஃபிசியோதெரப்பி பண்ணி ஒரு மாதம் நல்லா இருந்தேன், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அதை பண்ணேன் ஃபிசியோதெரப்பி. ஒரு 3 மாதம் நல்லா இருந்தேன். இங்கே பாருங்கள், ஃபிசியோவுக்கு அப்போ தான் இந்த ஸ்கேன் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு நான் லாஸ்ட்டாக எடுத்திருந்தேன். இதில் எனக்கு தேதி எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதில் போட்டிருக்காங்கல்ல, இதில் தேதி எங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. ஆனால் என் பேரெல்லாம் போட்டிருக்குறாங்க. இது பாருங்கள், தெரியுதுங்களா, கீதா. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த எக்ஸ்ரே இது கூட நல்லாவே தெரியுது பாருங்களேன். தெரியுதுங்களா? இந்த இடுப்பு எலும்பு கிட்ட வருது, முதுகுத்தண்டு இருக்கும்ல தேதி. இங்கே பாருங்கள், இதில் இருக்கும்ல, அதில் இல்லைன்னா பரவாயில்ல, தேதி இதில் இருக்கும்ல. இந்த ஸ்கேன் சென்டரில் தான் நான் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன். வலசரவாக்கத்தில் இருக்கான். 7ஆம் மாதம், ஆனி மாதம், கரெக்டு. தெரியுதுங்களா? 7ஆம் மாதம் 24, இப்போ 21ஆந்தேதி 7ஆம் மாதம் நான் வந்து இங்கே போயிட்டு இந்த ஸ்கேன் எடுத்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த சக்கரா ஸ்கேனில் போய் எடுத்தேன். அதனுடைய ரிப்போர்ட்டு தான் இது. அம்மா, என்னால் இப்போ கூட உட்காந்து என்னால் சுத்தமாக பேசவே முடியல. எனக்கு ரொம்ப அந்த கால் வலி, உயிர் போதும் எனக்கு. மிஷினில் உட்காந்து தைக்க முடியல. படுத்தா கூட வலிக்குது. படுத்து சும்மா நம்ம படுத்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட பெட்டில் பட்டாலே வலிக்குது. தரையிலலாம் உட்காரக்கூடாதுன்னு இருக்காங்க, படி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம துணி துவைக்கும் போது உட்காருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குத்த வச்சு உட்காரக்கூடாதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேனே. நான் அந்தளவுக்கு என்னால் படிக்கிட்டே இறங்கியே போக முடியலையே. நான் எங்கே படிக்கிட்டே இறங்குறேன்? என்னால் படியே இறங்கி போக முடியல. எதுவுமே என்னால் பண்ண முடியலையே. கால் வலியால் என்னோடய வேலை மொத்தம் முடக்கி போட்டுருச்சு. எனக்கு இந்த டெய்லர் வேலை செய்கிறதுனால முன்னாடியெல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அல்சர் இருந்துச்சு. அல்சர் இருக்கும்போது கூட சரி, நான் மாத்திரை போட்டுனேன், இளநீர் குடிச்சிங்கன்னு, ஜூஸ் குடிச்சிங்கன்னு அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிகிட்டே என்ன பண்ணேன், அப்பயே நான் என் வேலை செஞ்சுனே தான் இருந்தேன். அப்பயே நான் தச்சிக்கினே தான் இருந்தேன், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கை மட்டும் பிரச்சனை பண்ணுச்சு. இந்த ஒரு கை மட்டும் இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு நரம்பு அப்படியே தூக்கிக்கும். இப்போ எப்படி தெரியுது? இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் பிடிச்சி கட் பண்ணுறோம், இதிலே துணி துவைக்கணும், இந்த ஒரு கையிலே எல்லா வேலையும் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த ஒரு கையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு அப்படியே தூக்கிக்கும். இந்த கை வலி வந்த போது கூட நான் நிறுத்தலை என் வேலையை. நான் வந்து வேலை செஞ்சுன்னு தான் இருந்தேன். நான் தைக்கிற வேலை செஞ்சுன்னு அந்த மாத்திரெல்லாம் போட்டுக்கின்னு இந்த கைக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்கன்னு பண்ணிட்டு வந்துட்டு அப்போ கூட என் வேலை எனக்கு நின்னதே கிடையாது. நான் தச்சினே தான் இருந்தேன். அப்போ கூட என் வேலை வந்து எனக்கு இதுவாகலை. ஆனால் இந்த கால் வலி வந்து என்னை முடக்கி போட்டுருச்சு. என்னை முடக்கி வச்சிச்சு. இந்த கால் வலி வந்துட்டதுனால என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அவஸ்தைப்படுறேன். அதான் சொல்கிறேன், மாத்திரை போட்டே செத்துருவோம் பொழுது. நான் இந்த ஒரு வருஷமாக எனக்கு உடம்புக்கு வருது பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு உடம்புக்கு வந்துனே தான் இருக்குது. இந்த ஒரு வருஷமாக நானும் பார்க்குறேன். இந்த ஒரு வருஷமாகவே எனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் எதுக்காவது ஒன்றுத்துக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போயினே தான் இருக்கிறேன். போய் பார்த்து என்ன எதுன்னு சொல்லிட்டுன்னு கேட்டோம்னாக்கா, இந்த மாத்திரை போடுங்க சரியாயிடும், இந்த மாத்திரை போடுங்க சரியாயிடும். இப்போ லாஸ்ட்டாக நான் இரும்பல்னு சொல்லி போட்டேன்ல, டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இவ்வளோ வருஷமாக தைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி அவ்வளோ ஒன்றும் ஆகலை. கம்பெனியில் போய் அவ்வளோ தூசு தும்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு துணி கட் பண்ணாங்கன்னா அவ்வளோ தூசு பறக்கும். அங்கே வேலை செய்யும்போது கூட எனக்கு அந்த இரும்பல்லாம் வந்ததே கிடையாது. இவ்வளோ நாள் அந்த டஸ்ட் அலர்ஜிலாம் எனக்கு வந்ததில்லை. ஆனால் இந்த முறை இரும்பல் வந்துட்டு 1.5 மாதமாக இருமின்னு இருந்தேன். இரும்பி சரியாகவே எனக்கு ஆகாமல் அதுக்கப்புறம் மாடி அடுத்தடுத்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அதுவும் நான் வீடியோ போட்டேன்னா இல்லை, இரும்பல் வந்துட்டு எனக்கு சமாளிக்க முடியல, பேசவே முடியலன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கே தெரியும். லைவ்லலாம் நான் எவ்வளோ சவுண்டாக பேசுவேன், எப்படி பேசுவேன் உங்களுக்கே தெரியும்ல. லைவ் வீடியோலாம் போய் பாருங்களேன், எவ்வளோ சவுண்டாக நான் பேசியிருப்பேன். என்னோட நார்மல் வீடியோ கூட எடுத்து பாருங்கள், அவ்வளோ சவுண்டாக இருக்கும் என் வாய்ஸ். அந்த இரும்பல் வந்துட்டு என்னால் பேசவே முடியலன்னு சொல்லி அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு எல்லோரும் மாஸ்க்கு போடுங்க, இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் கால் வலி இருக்குது, எனக்கு சயாட்டிக்கா பிரச்சனை இருக்குது. சயாட்டிக்கானா அந்த ஒரு காலுக்கு மட்டும் ஏதோ பாதிப்பாகும் போல் இருக்குது. சயாட்டிக்கா இருக்குது, இந்த எலும்பு தேஞ்சு போயிருக்கு, இடுப்பு எலும்பு தேஞ்சு போயிருக்குதுன்னு அவ்வளோ மெசேஜ். அந்த வீடியோ போய் பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன்.
நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்கள், அந்த கமெண்ட்டை பாருங்கள். அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எல்லாருக்கும் அவ்வளோ பாதிப்பு இருந்திருக்குது இந்த வேலையால். நான் மொட்டை அடித்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவுமே நான் இது கால் வலிக்காக வேண்டியிருந்தால் போயிட்டு நான் மொட்டை அடிச்சுன்னு வந்தேன். நான் திருத்தணியில் வேண்டிக்கினேன் அந்த இது சொல்கிறேன்னே. இப்போ நான் எனக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் எனக்கு கால் வலியே இல்லாமல் வந்துச்சு. நான் 7ஆம் மாதம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா நீங்களே. 7ஆம் மாதம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன்னா அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்களா. 7ஆம் மாதம் கரெக்டாக 21ஆந்தேதி போயிருக்கேன். அப்போ வந்து 8ஆம் மாதம் அந்த மாதிரிலாம் வந்து ஃபிசியோதெரப்பி முடிஞ்சிச்சு. 20 நாள் வச்சு முடிஞ்சிச்சு. எனக்கு 9ஆம் மாதம்லாம் எதுவுமே இல்லை. 10ஆம் மாதம் நான் தீபாவளிக்கு மறுநாள் போயிட்டு மொட்டை அடிச்சுன்னு வந்தேன் திருத்தணியில். சரி என் கால் வலி சரி ஆயிடுச்சுன்னா மொட்டை அடிச்சிக்கிறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். மொட்டை அடிச்ச வீடியோவே உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இதில் ப்ரூஃப் இருக்குது. 7ஆம் மாதம் 21ஆந்தேதி போயிருக்கேன். அதுலேருந்து 20 நாள் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணேன். ஃபிசியோதெரப்பி தான் லாஸ்ட்டாக இதில் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அதை சரி போய் பண்ணலான்ட்டு அதையும் நான் ஃபிசியோதெரப்பியும் வச்சுன்னு வந்தேன். போய் கரண்ட் வச்சுன்னு வந்தேன். ஆமாம், அதெல்லாம் நான் பண்ணியும் என்னால் இப்போ பேசவே முடியல. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணேன். ஃபிசியோதெரப்பி பண்ணியுமே எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் வேண்டிக்கினேன் கால் வலிக்காக. அந்த 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 டைமில் தான் நான் வேண்டிக்கினேன். ஆடி மாதம் வேண்டிக்கினேன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவிலே. இதில் எல்லாமே சத்தியமாக உண்மை, எதுவுமே பொய் கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே சத்தியபூர்வமாக சொல்கிறேன், உண்மை. ஆடி மாதம் எனக்கு நான் வேண்டிக்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து 10ஆம் மாதம் போயிட்டு தீபாவளிக்கு மறுநாள் போயிட்டு மொட்டை அடிச்சுன்னு வந்தேன்னா. மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டு கொஞ்சம் மொட்டை அடிச்சுன்னு வந்த பிறகு தான் அந்த இரும்பலாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு கூட வீடியோ போட்டிருப்பேன் பாருங்களேன். அது போய் பார்த்தா இந்த மழை பனியால் தான் இரும்பலாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டெஸ்டாலஜி ஆகி போயிடுது ஃபுல்லாக. நான் அந்த வீடியோ தான் அது. அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அது கீழே வந்திருக்க அந்த கமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் போய் பாருங்களேன். அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னால் முடியல, கால் வலிக்குது, இந்த கால் வீங்கி போகுது, கால் மறுத்து போகுது, கால் எலும்பு தேஞ்சிருக்கு, நரம்பு வந்து ஏதோ ஜவ்வு இதுவாகிடுச்சு, தேஞ்சிச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கமெண்ட் வந்திருக்குது. அது அவ்வளோ பேரும் வந்து ஒன்றும் இல்லாமல் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுடைய வேலை இது பண்ணி அவங்க ஒரு மெசேஜ் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அப்போ அது எவ்வளோ அளவுக்கு வலிக்கும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். ஓட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் ஏறி உட்காரவே முடியல. நான் எங்கே ஓட்டுறது? என் வண்டி நான் தான் ஓட்டுவேன். நான் வண்டி 2016 வாங்கினேன். சரிங்களா? 2016 வாங்கி 3 நாளில் வண்டி ஓட்ட கற்றுக்கின ஆள் நான். எனக்கு ரொம்பலாம் டைம் எடுக்கல. வெறும் 3 நாள் தான் நான் அந்த வண்டி ஓட்ட பழகினேன். 3 நாளில் வண்டி ஓட்ட கற்றுக்கின ஆள் நான். நான் என்னை பற்றி நானே எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரில. 3 நாளில் வண்டி ஓட்ட கற்றுக்கினேன். இவ்வளோ வருஷமாக நான் இந்த வேலை செய்கிறேன். அப்படி போவேன் நான் வண்டியில். என் கடை நான் கடைக்கு காலைல 10 மணிக்கு போனேன்னா 3 மணிக்கு தான் சாப்பாட்டுக்கு வருவேன், 2 மணிக்கு தான் சாப்பாட்டுக்கு வருவேன். இந்த 2லேருந்து 3 மணிக்கு தான் சாப்பாட்டுக்கே வருவேன். இந்த மாதிரி 5 மணிக்கு போனால் நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்வேன். கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா காலைல 9-10 மணிக்கு போனேன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செய்வேன். அவ்வளோ உழைச்ச ஆள் நான், அவ்வளோ வேலை செஞ்ச ஆள் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் 1/2 மணி நேரம் கூட உட்காந்து தைக்க முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ நோய் வந்து கூட என் வேலை எனக்கு நிற்கவே இல்லை. என் வேலையை நான் நிப்பாட்டவே, அதாவது வந்து என் வேலையை முடக்கவே இல்லை. இந்த கால் வலி வந்து என்னோடய டோட்டல் லைஃபே முடக்கி போட்டுருச்சு. என் கடையே நான் காலி பண்ணிட்டேன். நான் கடை வச்சுருந்தேன். நான் 10 வருஷமாக அந்த கடை 9 வருஷமாக கடை வச்சுருந்தேன். இந்த வருஷம் தான் 10வது வருஷம். என்னால் தைக்கவே முடியல. கடையை மூடி வச்சு வாடகை கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லையே. கடையை மூடி வச்சுட்டு வாடகை கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் கடை கூட நான் காலி பண்ணிட்டேன், எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு. நான் கடையை காலி பண்ணோட இந்த 7ஆம் மாதம் இந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணின்னு வந்துட்டு என்னால் அப்போ வந்து மைண்டு வந்து எனக்கு ஒரு இதுவாகவே இல்லை. எனக்கு மைண்டே சுத்தமாக சரியில்லை எனக்கு. அப்போ ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல். நீங்கள் போய் பாருங்கள். நான் 8ஆம் மாதம் ஜூலை மாதம் எத்தனை மாதத்தில் ஆகஸ்ட்னா 8 நான் அந்த மாதம் தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆகஸ்ட்டில் தான் கரெக்டாக ஜூலை 27 என்னவோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சரி, இதெல்லாம் மறக்கணும், அதை கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் வீடியோ மாதிரி எடுத்து போட்டுக்கணும், பேசி வீடியோ போட்டோம்னா இதிலேருந்து கொஞ்சம் வெளில வரலாம், இதை கொஞ்சம் மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு தெரிஞ்ச இந்த டெய்லர் வேலையை ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு இருக்கிற நாள் ஒரு நாளாக லாபம் அப்படின்ற மாதிரி போய் நிற்குது இப்போதைக்கு. நம்ம எத்தனை நாள் உயிர் வாழறோன்றது தெரில. அது இருக்கிற ஒரு நாளும் நம்மளுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி போய் இருக்குது. இதை நம்ம எப்படியாவது கற்றுக்கணும்னாக்கா
கற்றுன்னு கற்றுக்கணும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா அதை கூட ஒரு 10 பேருக்கு அதில் வந்து நம்ம வேலையை நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கு தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். நான் இப்போ நான் லாஸ்ட்டாக போன வாரம் போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நேற்று ஃபுல்லாக நான் எந்த வீடியோவுமே போடல, பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சரி, ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோ கூட நான் சனிக்கிழமை போட்டு வச்ச வீடியோ அது. ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி தான் இருந்துச்சு. நேற்றெல்லாம் பட்டுனே தான் இருந்தேன். நேற்று காலிலேருந்து என்னால் உடம்பே முடியல. இப்போயே என்னால் உட்காந்து பேச முடியல. நேற்று காலிலேருந்து பத்துன்னு தான் இருந்தேன். நேற்று காலிலேருந்து பத்துட்டு நைட்டு வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனார். அங்கே போனால் எவ்வளோ கொள்ள மருந்து மாத்திரையை கொடுத்துக்குறாங்க. ஃபோட்டோலாம் பாருங்களேன். இப்போ அது போன வருஷம் எடுத்தது. இந்த கரெக்டாக இந்த 5-6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் கொஞ்சம் போய் பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போ எனக்கு அப்படியே வந்து நான் வந்து ஆளே டோட்டலாக என்னை வந்து மாறிட்ட மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அதான் உடம்புல வலிச்சிட்டே இருந்ததுன்னா அந்த மனசும் வலிக்க தானே செய்யும். உடம்புல ஒரு வலி இருந்தனே இருக்குது. இப்போது அந்த கால் பார்த்திங்கன்னா வலிச்சினே இருக்குது. அப்போ எப்படி முகம் நல்லாயிருக்கும்? புரியுதுங்களா? நம்மளுக்கு ஒரு வலி இருந்தனே தான் அப்போ அந்த மனசும் தான் வலிக்கும். நடா இது நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம வேலையை செய்ய முடியலையே, நம்ம வீட்டில் இருக்க வேலையை செய்ய முடியலையே. என் பையனுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ எக்ஸாம் போயின்னு இருக்குது. அவனுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்க முடியல, பார்த்துக்க முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. அந்த வருத்தமே எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. வீட்டில் இருக்கிற வேலை நம்மளால் சரியாக செய்ய முடியல, துணி தைக்க முடியல. இப்போது தீபாவளி போச்சுலா, இப்போ பொங்கலுக்கான வேலைலாம் எனக்கு இப்போ நான் அவ்வளோ துணி வாங்கி வச்சுருக்கிறேன். நான் எப்படி தைப்பேன்? அவ்வளோ துணிங்களை வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன், அதை தைக்கிறதுக்கு இல்லை. என் வீட்டில் இருக்க வேலையை என்னால் செய்ய முடியலையே. இந்த கால் வலியால் என்னால் வீட்டில் இருக்க வேலையை என்னால் செய்ய முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எனக்கு சத்தியமாக எனக்கு முன்னாடியே கொஞ்சமாவது எனக்கு ஒரு அறிகுறி காமிச்சிருந்தாலோ இல்லை யாராவது எனக்கு சொல்லியிருந்தாலும் நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன். நான் லாஸ்ட்டாக லைவில் கூட நான் அதை தான் சொல்லியிருப்பேன், பார்த்தீங்களா? எனக்கு யாராவது கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். சரி, நம்ம வந்து தைக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த மாடியில் கட்டினோம், நாங்கள் வீடு கட்டினேன். இந்த வேலை செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சேன். இதுதான் உண்மை. இந்த வேலை செஞ்சு நான் எல்லாமே நான் பண்ணிக்கினேன். நான் ஜீரோவில் ஆரம்பித்தது சொன்னேன் இல்லையா, என்னோடய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல், அதாவது வீட்டில் ஒரு பொருளெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் எனக்கு சிலிண்டரே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு ஒரு நேரத்தில் சிலிண்டர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பொருளாக இங்கே டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறமேட்டு வேலைக்கு போக ஆரம்பித்து இருந்த நகைலாம் அடமானத்தில் இருந்தது. வேலைக்கு போக ஆரம்பித்து ஒன்று ஒன்றா மீட்டு ஒரு பொருளாக வாங்கி மறுபடியும் அந்த நகையெல்லாம் விற்று இடம் வாங்கி வீடு கட்டி இப்போ மேலே கட்டின ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேலே கட்டினது மட்டும் பார்த்திங்கன்னா அத்தனை முறை ஏறி நான் இறங்குவேன். அத்தனை முறை ஏறி இறங்குவேன். காலையில் போய் பார்த்துட்டு வருவேன், தண்ணி ஊற்றிட்டு வருவேன். காலையில் ஃபஸ்ட்டில் எங்கள் வீட்டுக்கு இருக்கா தண்ணி ஊற்றிட்டு வேலைக்கு போயிடுவார். நான் கடையாண்ட தானே போகிறேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஒரு 10 மணிக்கு போய் பார்ப்பேன், ஆளுங்க வேலை செய்ய பார்ப்பேன். 11 மணிக்கு டீ போட்டு கொடுப்பேன். மதியம் நான் கடையிலேருந்து 2 மணிக்கு வந்தேன்னா வந்ததும் மாடிக்கு தான் போவேன். வந்ததும் மாடிக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிடவே உட்காருவேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் 5 மணிக்கு அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு மேலே அத்தனை முறை ஏறி இறங்குவேன். அதுக்கப்புறம் கடையாண்ட போய் 10-10:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன் நான், தெரியுமா? அப்படி வேலை செஞ்ச ஆள் நான், அப்படி உழைச்ச ஆள் நான். இன்றைக்கி என்னால் சின்ன சின்ன வேலையே செய்ய முடியல. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. எனக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்னால் சின்ன சின்ன வேலையை செய்ய முடியல. என்னால் ஒரு கடைக்கு போயிட்டு வர முடியல. நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் சரியில்லை. அது நான் அன்றைக்கி கூட யூடியூப்பில் ஒரு இதில் பார்த்தேன். கன்னி ராசிக்கெலாம் வந்து ராகு கேது நடக்குதான், சரிங்களா? ராகு கேது நடக்குது, அதனால் இப்படிலாம் இருக்க தான் சரி. 1.5 வருஷமாக ஆட்டி படைக்கும். அதுலேயும் இந்த 8 மாதமாக எப்படி சொல்கிறது, சூசைட்க்கு முயற்சி பண்ணவங்களாம் கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு பாதிப்பு தருமா, வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டம் தருமா, அப்படிலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நேரம் சரியில்லைனா கூட அதுக்குன்ட்டு இப்படியா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மாற்றி ஒன்று. இப்போது இந்த ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நினைக்கிறோன்னா உடனே மறுநாள் ஏதோ ஒன்று, அதுக்கு மறுநாள் ஒன்று, அது ஒரு 10 நாள் போகுதுன்னா 11வது நாள் அடுத்தது, இப்படியா போகும். மனுஷனுக்கு கால் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த கை வேலை அதாவது வீங்கி போயிடும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த நரம்பு தூக்கிக்கின்னு அதெல்லாம் இருக்கும்போது கூட நான் வேலை செஞ்சுருந்தேன். நம்மளுக்கு ஒரு கை வலி, தலைவலி, வயிற்று வலி எது இருந்தாலும் போய் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். வெளில போகலாம் வரலாம், கடைக்கு போகலாம் வரலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த கால் சரியில்லைன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியாது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. கால் ரொம்ப 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 முக்கியம். கால் ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையில். அது நான்
இப்போ தான் நான் இந்த ஒரு வருஷமாக அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். நான் இந்த ஒரு வருஷமாக எனக்கு புரியுது அது. மனுஷனுக்கு கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கண்ணே தெரியலனா கூட ஸ்டிக்கு வச்சு எல்லோரும் நடக்கிறாங்க, பொருள் விற்கிறாங்க, கடைக்கெலாம் போகிறாங்க வராங்கல்ல, எப்படி போகிறாங்க? கால் நல்லா இருந்தால் தானே போக முடியும். கண்ணு ரொம்ப முக்கியம். நாங்கள் அந்த கண்ணே தெரிலனாலும் ஸ்டிக்கு வச்சு நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த கால் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கால் ரொம்ப முக்கியம். என்னால் இப்போ உட்கார இல்லைங்களா, எப்படிமா இப்போ வரைக்கும் நான் சேர் மாற்றிட்டேன். நான் மர ஸ்டூலில் தைக்கிறதே கிடையாது. நான் சேர் மாற்றி ஒரு வருஷம் ஆகுது. மர ஸ்டூலே கிடையாது, குஷன் வச்ச மாதிரி இந்த மெதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சோஃபா மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இழுத்தா நகரும், அது ஈஸியாக. அதில் தான் உட்காந்து நான் தைக்கிறேனே, மர ஸ்டூலில் தைக்கிறதே கிடையாது. இவ்வளோ வருஷம் நான் தைச்சினுக்கா தான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன். நான் 12 வயசில் வேலைக்கு போனேன், 13 வயசில் மிஷினில் உட்காந்தேன். ஒரு வருஷம் ஹெல்ப்பராக இருந்து அதை கற்றுக்கின்னு இந்த ஒரு வருஷம் கரெக்டாக நான் ஹெல்ப்பராக இருந்துட்டு 13 வயசில் உட்காந்து எனக்கு மிஷினில் உட்காந்து தைச்சின்னு இருக்கிறேன். இந்த 24 வருஷம் நான் தைச்சதுக்கான மொத்தம் இதுவும் எனக்கு இப்போ காட்டுது. எனக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு எனக்கு இப்போ காட்டுது. என்னால் முடியவே இல்லை, என்னால் சுத்தமாக. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாட்டுன்னு போவேன், நான் பாட்டுன்னு வருவேன், என் வேலை உண்டு, நான் உண்டு. அது எப்படி நான் சொல்கிறது? எல்லா நேரமும் ஓடிட்டே இப்போ ஒரு மிஷின் எப்படி ஓடிட்டே இருக்கும். மிஷின் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது வரைக்கும் பரவாயில்ல, வாங்கி இத்தனை வருஷம் நல்லா. அதே தான் மனுஷன் வாழ்க்கை, அதே தான் என்னோடய இதுவும் அதே தான். அப்படியே நான் பாட்டுன்னு ரன்னிங்கில் போயிட்டே தான் இருப்பேன். முடக்கி உட்கார மாட்டேன். ஏதாச்சும் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதம் வேலைக்கு போவாங்க நின்றுவாங்க, ஒரு மூணு மாதம் போவாங்க, ஒரு வருஷம் போவாங்க நின்றுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. இத்தனை வருஷம் இந்த ஓடின வண்டி ஓடிட்டே தான் இருக்குது, சரிங்களா. இந்த ஒரு வருஷமாக நான் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுன்னு இருக்கேன். அதான் சொல்கிறேன், எனக்கு இந்த கால் வலி சரி ஆகுமா இல்லை நான் இப்படியே செத்துருவேனா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா அவ்வளோ மாத்திரை போட்டால் என்ன வருது? இந்த மாத்திரைலாம் இந்த ஒரு நாளைக்கு இந்த மாத்திரை நான் நேற்று வாங்கிட்டு வந்த மாத்திரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள். இது பாருங்கள், நேற்று நைட்டு ஒன்று போட்டேன் நான் பாருங்கள். இதெல்லாமே செட்டு, இதில் ஒன்று இதில் ஒன்றுன்னா போட்டேன் நேற்று நைட்டு நான் மாத்திரை. இது இத்தனைக்கும் இது இப்போ மறுபடியும் இது அப்படியே கண்டினியூ பண்ணணுமா? இப்போ தான் அந்த இருமலுக்கு அவ்வளோ மருந்து மாத்திரை முழுங்கிட்டு அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க ஒரு 3 மாதம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதில் எவ்வளோ கமெண்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, அதில் இருக்க கமெண்ட்டை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த டெய்லர் வேலையால் இன்னும் யார் எவ்வளோ தான் பிரச்சனை நாங்கள் அனுபவிக்க போகிறோன்னே தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தைங்க, ரெஸ்ட் எடுத்து தைங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் சொல்லி முடிவு பண்ணி அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் தைங்க. என்ன மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் இப்போ அனுபவிக்கிறேன். பணம் காசு எதுவுமே நம்ம எதுவும் வாரி எடுத்துன்னு போக போகிறதில்ல. போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துன்னு போக போகிறதில்ல. உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இப்போ தான் புரியுது அதெல்லாம். எனக்கு அப்போ புரியுது. எனக்கு இந்த கால் வலிக்கு என்ன பண்ணால் என் உடம்பு சரியாகும், இந்த கால் வலி சரியாகும் அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கால் வலிக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்குது, ஏதாவது பண்ணால் சரியாகும் அப்படின்னா தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியல, சரிங்களா. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. எனக்கு கால் அப்படி வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு எந்த கூட இதுவும் இல்லை. அந்த கால் பாருங்களேன், இப்போ உட்காந்துருக்கேன் நான் ஒரு சேரில் உட்காந்து பேசுகிறேன்னா, என்னால் அதையே முதல் பேச முடியல. அப்படி இருக்குது என் உடம்பு. நான் பழைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பழசு எடுத்ததெல்லாம் இருக்குது. டெய்லரிங் அதாவது தைக்கிறது, ப்ளவுஸ் வச்சு எடுத்து தைக்கிறது. ஒரு லாங் கவுன் ஒன்று தைச்சேன், அதை இன்னும் எடிட் பண்ணி என்னால் போட முடியல. அந்த லாங் கவுன் தைச்சி கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே இருக்கும் போல். அது ஒயிட் கலரில் ஒரு லாங் கவுன் ஒன்று தைச்சேன். அந்த வீடியோலாம் இருக்குது, அந்த வீடியோலாம் போடுறேன் பாருங்கள். நான் ஆள் போட்டு செய்யலாமா? இப்போதைக்கு நான் வாங்கி வச்சிட்டேனே, நான் பொங்கல் துணி எனக்கு வருமே, நம்ம வெளியாள்தெல்லாம் யார்த்தையும் வாங்கலை அப்படின்னா கூட எனக்கு தேடின்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கடைக்கும் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கும் என் கடைக்கும் அவ்வளோ தூரம். ஆனால் வண்டியில் தான் நான் போவேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சின்னு வந்துடுறாங்க. நான் அதுக்கே ஃபோன் நம்பர் கூட போடாமல் இருந்தேன். நான் ஒரு ஃபோன் நம்பர் வைக்கல, ஒரு போர்டு வைக்கல. இந்த வலியால் நம்ம இப்படி சாவரமே, வலிச்சினே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு காலி பண்ணின்னு வந்துனேன்ட்டேன். நான் ஒரு 3 நாளில் எடுத்த முடிவு தான் அது. அந்த 3 நாள்லையுமே அவ்வளோ யோசனை பண்ணி நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம், நம்ம ஒரு பையன் வச்சுருக்கோமே, நாளைக்கு அவனுக்கு ஒரு நல்லது செய்யணுமே, அதுக்கு நம்ம நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எதையோ நான் யோசித்து எதையோ இது பண்ணி தான் நான் கடையுமே காலி பண்ணின்னு வந்தேன். நான்
ஆலி பண்ண வந்தாலும் இப்போ எங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் அங்கே பக்கத்தில் யாருக்கிட்டனா வாங்கியோ கேட்டுன்னு வந்துடுறாங்க, வந்து துணி கொடுக்குறாங்களா. அப்படின்னு மாதிரி ரொம்ப தெரிஞ்சு நம்மக்கிட்டே ஒரு 10 வருஷத்துக்கிட்ட நம்மக்கிட்ட தொடர்ந்து தைக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நான் போய் எங்கன்னா தைச்சிக்கோங்கன்னு சொல்ல முடியல என்னால். அவங்க கெஞ்சி கேட்குறாங்களா, இந்த ஒரு ட்ரிப்பு தைச்சி கொடு, இல்லை இந்த கொஞ்ச நாள் ஆனால் கூட பரவாயில்ல நீயே தைச்சி கொடு, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல தைச்சி கொடுலாம் கேட்குறாங்களா. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நம்மளோட ரெகுலராக தைக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்களோட துணி மட்டும்தான் நான் இத்தனைக்கு வாங்கி வச்சுக்கிறேன். நான் வந்து வேறு யாரும் கூட எக்ஸ்ட்ரா துணி கூட நான் வாங்கலை. கடையில் இருக்கும்போது அவ்வளோ துணி தைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ துணி தைச்சும் கிடப்பேன் தெரியுமா. அதெல்லாம் நினச்சாலே எனக்கு அப்படியே கண்ணு கலங்குது. எனக்கு பழசை நினச்சாலே எனக்கு அப்படியே என்னையே மீறி என் கண்ணில் தண்ணி கொட்டுது. எனக்கு அப்படி இருக்குது எனக்கு நிலமை. இப்போ இந்த நிலமை என்றைக்கு தான் மாறுமோ, கடவுள் எப்போ கண்ணு திறப்பாருன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இத்தனை வருஷம் எனக்கு எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நிறைய பேருக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமாவும் இல்லை ஏதாச்சும் வரும்னு சொல்லுவாங்களே, எனக்கு இத்தனை வருஷம் எதுவுமே கிடையாது. இந்த இந்த கை வலிலாம் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கூட போனேன், ஒரு 2-3 தடவை போயிருப்பேன், எக்ஸ்ரே எடுத்தேன், இந்த இது வைக்க சொன்னாங்க, கரண்ட் வச்சேன், அப்புறம் மாத்திரை போட சொன்னாங்க, போட்டேன். அது அப்படியே கொஞ்ச நாள் அது சரியாயிடுச்சு. வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன், துணிலாம் கையில் தூக்கக்கூடாதுனாங்க வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன், துணி துவைக்கிறது நிப்பாட்டிங்கன்னா அப்பயும் நான் தச்சுன்னு தான் இருந்தேன். அல்சருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அல்சருக்கு போனதுக்கு இந்த மாதிரி இது சாப்பிடுங்க, இந்த மாத்திரை ஒன்று போட்டு சொன்னாங்க, அல்சர் மாத்திரை. டெய்லி அந்த மாத்திரை போட்டேன், ஒரு கொஞ்ச நாள் போட்டேன் தொடர்ந்து. அப்புறம் இளநீரெல்லாம் குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன், பழுது சாப்பிடுவேன். இந்த மாதிரி இந்த பாதாம் பீசினி இருக்கும்ல, அதை பாலில் போட்டு சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி சரி பண்ணேன். இந்த அல்சர் கூட என்னை வந்து அவ்வளோ தூரம் என்னை வேலை செய்ய விடாமல் முடக்கலை. ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டு நான் போயிடுவேன் வேலைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல. எனக்கு அதுதான் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் நின்று சோறாக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு சோறாக்கி சாப்பிட்ணும்ல, அது முக்கியம்ல. எது இருக்கோ இல்லையோ சமைக்கணும்ல. அதை சமைக்கிறது ஒரு வேலை தானே, டெய்லி அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். சாப்பிட்ணுன்னா செஞ்சு தானே ஆகணும். என்னால் அதையே செய்ய முடியல என்னால். இப்போது சோறாக்க முடியல, ஒரு கடைக்கு போயிட்டு வர முடியல, ஒரு பொருள் வேணால் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வர முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே. படுத்துன்னு இருந்தால் கூட வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி இதெல்லாம் செய்யலாம் கூட பத்து நடக்கலான்னு பார்த்தா பெட்டில் தான் படுக்கணும். இத்தனைக்கும் படுத்துன்னு இருந்தால் கூட கால் வலிக்குது. இந்த கொடுமைலாம் நான் எங்கே போய் சொல்லுவேன், நான் யார்கிட்ட போய் சொல்லிட்டு அழுவுறதுன்னு கூட எனக்கு தெரில. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கால் வலிக்கு ஏதாவது ஒரு இது நம்ம பண்ணால் சரியாகும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த கால்வலி பிரச்சனைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கால்வலியோடு நான் போயிடுவேன்னா என்னன்னு எனக்கு தெரில. எனக்கு தயவு செஞ்சு இந்த கால்வலிக்கு ஏதாவது ஒரு தீர்வு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா.